நாங்க காலமா வந்து சட்டத்தரணி திருவருள் அவர்களினூடாக நகர்த்தல் பத்திரத்தை தாக்கல் செய்து அது இன்றைக்கு இப்ப நான் வழக்கு அந்த அந்த நகர்த்தல் பத்திரத்தினுடைய விசாரணை நிறைவுற்று எங்களுக்கு SLRC ஆம்புலன்ஸ்ல வந்து எங்கட இறந்த அந்த சிசுவை வந்து மகனை கொண்டு போறதுக்கு ஜட்ஜம்மா அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. ஜட்ஜம்மாவோட ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. இந்த கோர்ட்ஸ்ல நடந்ததை நீங்க என்ன சொல்லுங்க. அப்படி நடந்தது கோர்ட்ஸுக்கு போனோன்னு பேர் கூப்பிட்டதும் ஜட்ஜம்மா சொன்னாங்க, இந்த வழக்குல வந்து இந்த போலீஸ் உத்தியோக எஸ்ஏ ஒரு ஆளை தான் இதுக்கான பொறுப்பா விட்டுருக்காங்க. எங்க ஒரு இடத்துலயும் வாகனத்தை நிப்பாட்டக்கூடாது. சிசு இந்த பிள்ளையை ஏத்துன உடனேயே நேரம் அங்க வைத்தியத்தை போய் ஒப்படைக்கிட்டு அடுத்ததா இந்த பரிசோதனையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி அடுத்ததா நீங்க எங்க கொண்டு போகணும், யாழ்ப்பாணமோ கொழும்பா கண்டியா இல்ல எங்க கொண்டு போகணுமோ அதுக்கான இதுவும் செய்து தராவாங்க. எனக்கு உண்மையான பரிசோதனை ரிப்போர்ட் வரணுமா. அதாவது யாழ்ப்பாணத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்துல இந்த யாழ்ப்பாண ஜேஎம்ஓ ரிப்போர்ட் வருகிற போது எங்களுக்கு அப்படி நாங்க நம்பிக்கை இல்லாம சொல்லல. யாழ்ப்பாண ஜேஎம்ஓ அவர்களே, உங்களை நாங்க விசேட வைத்திய அதிகாரி அவர்களே, உங்களை நாங்க மிகவும் தயவாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த இவர்களுக்கு நீதி வழங்கும்படியாக இதே சுத்தியோட நீங்க செயற்படுவீங்கன்னு இந்த பாதிக்கப்பட்ட இந்த பிள்ளையினுடைய தாப்ப நம்புறார். ஆகவே இந்த ஆம்புலன்ஸ் இப்ப வந்துட்டு இந்த ஆம்புலன்ஸ்ல சிசுவினுடைய உடல் கொண்டு செல்லப்பட போகிறது. இந்த SLRC ஆம்புலன்ஸ்ல உண்மையில நாங்க திருவண்ணாக்கு வழக்கறிஞர் திருவண்ணா அவர்களுக்கு நாங்க உண்மையா நன்றி சொல்றோம். காலமா வந்து இப்ப எல்லா விஷயங்களையும் செய்து வந்து இப்ப இந்த சடலம் வந்து உண்மையா அந்த வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டத்தரணிகள்ல ஒரு பொது நலமாக எந்த காசு ஒண்ணுமே எங்கிட்ட வாங்கல. நாங்க கேட்டுக்கொண்டு இருக்கணுங்க, அண்ணா வாங்கன்னா உதவி செய்யுங்கன்னு நான் இருக்கணுங்க. அவர்கள் வந்து எங்களுக்கு இந்த போலீசாரோட ஆம்புலன்ஸ் இப்ப போய்கொண்டிருக்கிறது. SLRC ஆம்புலன்ஸ் ஆனது யாழ்ப்பாணத்துக்கு அந்த சிசுவனுடைய சடலம் போகுது. யாழ்ப்பாணத்தில் எங்களுக்கு நம்பிக்கை, அந்த ஜேஎம்ஓ ரிப்போர்ட்ல நம்பிக்கை இல்லை என்ற நிலைமை வருகிற போது அதை நாங்க உடனடியாக இலங்கையினுடைய எந்த இடத்துக்கும் கொண்டு சென்று நாங்க மீண்டும் அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் செய்யக்கூடிய அந்த கோர்ட்ஸ் ஆர்டர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே 99% நீதி கிடைக்காது தான் நாங்கள் சார்ந்த எல்லாருமே சொல்றாங்க. ஆனால் அந்த 1% நம்பிக்கையோட நாங்க பயணிக்கிறோம். 99% நீதி கிடைக்காது என்று சொல்பவர்களுக்கு மத்தியில் 1% அந்த நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில இந்த சகோதரன் தன் பிள்ளைய பறி கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து இந்த விஷயங்களை சமூக வலைதளத்துல நாங்க சொல்றதால போலீஸ்ல முறைப்பாடு போட போயிருக்கிறாங்க வைத்தியசாலை சார்ந்தவர்கள். அதை பத்தி பிரச்சனை இல்லை. போலீசார் சைபர் கிராம்ல போய் அதை இன்கொயரி போடுங்கன்னு சொல்லியிருக்கார்கள். உண்மையிலே இதுல நீங்க என்ன வேண்டாலும் செய்யுங்க. இந்த குரல் வலைய நாங்க சொல்ற இந்த விஷயங்களை நீங்க நசுக்க நினைச்சாலும், நாங்க சொல்றதை நான் சொல்றதை நசுக்க நினைச்சாலும் என்னை போல பல பேர் வெளியே வருவார்கள், எழுதுவார்கள், அதை எழுதி கொண்டே இருப்பார்கள். ஆகவே நீதிக்கான ஒரு குரலாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த சடலம் யாழ்ப்பாணத்துக்கு இப்ப கொண்டு செல்லப்படுகிறது SLRC ஆம்புலன்ஸினூடாக.